பிப்ரவரி 2ல விஜய் அவரு இந்த விஷயம் கண்டிப்பா நடத்தியே ஆகணும்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணின்னு விஜய் அவரு பரபரப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்காராம். பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா வர பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 11 மணி அளவுல சென்னை பனையூர்ல இருக்க கட்சி தலைமையோட அலுவலகத்துல தான் அக்கட்சியோட தலைவர் விஜய் தலைமையில நடைபெற இருக்கு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ற வகையில இந்த விழாவில் கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முக்கியமான ஆலோசனை எல்லாம் மேற்கொள்ள இருக்காம். இந்த விழா அப்ப 2026 தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் மற்றும் விஜய் போட்டியிட போற தொகுதி குறித்த அறிவிப்பெல்லாம் வெளியாகலாம்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தேர்தல் கூட்டணி குறித்து ஏற்கனவே கொள்கை எதிரிகளோட கூட்டணி இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்க நிலையில இந்த விழாவில் கூட்டணி குறித்த கூடுதல் தெளிவு மற்றும் தேர்தல் நிலைப்பாடுகளை விஜய் அவர் அறிவிப்பார்னு எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த கூட்டத்துல நடக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்குள்ள வேறு ஏதாவது கட்சியில பேச்சுவார்த்தை நடந்து அவங்க கூட விஜய் அவர் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் தேமுதிக அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், சீமான் அவர்கள்னு இவங்கெல்லாம் இவங்களோட கூட்டணி குறித்து தெளிவான எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்க. அதனால பிப்ரவரி 2ஆம் தேதி ஏதாவது ஒரு அதிசயமான கூட்டணி உருவாகலாமா இல்ல தாவேகா தனித்து போட்டியிட முடிவெடுத்திருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தாவேகா யாரோட கூட்டணி சேர்ந்தா வெற்றி பெறுவாங்க? அவங்க தனித்து போட்டியிடுறது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.